இப்போ என்னென்னா நம்ம ட்ராக்கிங் பாடியும் நம்ம கூட இருக்காரு. நம்ம தான் 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். என் கூட சேர்ந்து அவர் இதாகிட்டார். அண்டு டெல் because of him I became first now from middle. தேங்க்யூ. அண்டு இது பாருங்கள், ஒரு மரம் எவ்வளோ பெருசுன்னு. ஓ சாமி, என்னால் இது செய்யவே முடியல, அவ்வளோ பெருசு. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு மரமும் இருக்கிறது. இது வந்து டீப் ஃபாரஸ்ட் இல்லையா, இதை விட டீப் ஃபாரஸ்ட்டுக்கு நாளைக்கு நம்ம போகிறோமா. ஸோ எனக்கு இப்போ நாளைய தினம் எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் நான். நாளைக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட நாளைக்கு மட்டும் கொஞ்சம் எல்லாம் சரியாக வந்துன்னா வேறு லெவலாக இருக்காது. ஐ லைக் திஸ். ஆனால் எனக்கு iQOO 3ல் பேட்ரி சார்ஜ் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அது இருந்திருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். அது போச்சு. பாருங்கள், வே ஃபுல்லாகவே இப்போ தான் ட்ரக்கிங் வே மாதிரியே இருக்குது. கொஞ்சம் நல்லா அந்த ஒரு ட்ரக் ஃபீலே கிடைக்குது. இது வரைக்கும் ஏதோ ரோட்டில் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ட்ரக், ஓகே நம்ம ஒரு ட்ரக் பண்ணுறோம், அந்த ஃபீல் இப்போ வர தொடங்கிச்சு. ஆனால் என் ஷூஸ் இருக்கிற பிரச்சனை தான், என்ன செய்ய போகிறேன்னு தெரில. ஏதாவது கயிறு ஏதாவது வச்சு கட்டினா தான் உண்டு. இங்கே எங்கேயா கயிறு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது எனக்கு ஒருவேளை இந்த மாதிரி அங்கே சிட்டிக்காரனில் வச்சு ஏதாவது வந்திருந்ததுன்னா கூட நான் வேறு ஷூ ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பேன். அதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, சிபிகாரனில் இருந்ததுன்னா ரெண்ட்டுக்காக கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வேறு ஏதாவது ஒரு வழி, 1008 வழி இருந்திருக்கும். சிப்பியில் வச்சு எதுவுமே ஆகாமல் இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி ஆகிருக்கு. என்னன்னே தெரியல. இந்த ட்ராக்கில் நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ். பார்ப்போம், இந்த ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வேறு நான் போயிட்டு ஏன் இவ்வளோ மைனஸ்னால் பார்ப்போம். வேறு வழி இல்லை. அப்படியே இறங்கியாச்சு. டே 1 கம்ப்ளீட் ஆக போகுது. எனக்கு ஐ திங்க் இன்னொரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சுது என்னோட டே 1 ட்ராக்கு. பட் நல்லா இது இருக்குது. அண்ட் அதாவது ஒரு நாய் போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுதாங்க இப்போ எனக்கு ட்ரக் லீட். அதாவது எனக்கு முன்னாடி போகிற ஒரே ஆள் அதுதான். அவ்வளோதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நிலைமைக்கு. அவளுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும், ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிஸ்கட்டை விட வேறு ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவோம்னா அதை வாங்கி கொடுக்கணும். பாருங்க, அது வந்து எப்படின்னா, ஏற்கனவே இந்த சைடில் மியூல் போயிருக்கு, அதோட வாசனை வச்சு அது போய்கிட்டே இருக்குது. டெய்லியில் இங்கே வராதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ட்ரக்கர்ஸ். இந்த சீசன் ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு டீம்லேயே நாங்கள் தான். அது உங்களுக்கு தெரியுமே, நான் ஆல்ரெடி அந்த இது சொன்னேன்ல. ஸோ அதனால இதுவும் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பக்கம் வருது. வேறு எந்த வாசனையும் இல்லாமல் அது பார்த்து 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 போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்காது. அதை நம்ம தடவி கொடுத்தோன்னா மறுபடியும் தடவி கொடுங்க சொல்லுது. ரொம்ப நல்லா இருக்கும். நான் அது நீ வேஸ்ட்டாக போயிட்டு உனக்கு பண்ணுறேன், கேம்பிங்ஸ்க்கு போயிட்டு. ஓகே, இப்போ தான் நான் போகிறேன். நீ வரியா இல்லையா? நான் போகிறேன். இப்போ தான் அந்த ட்ரக்குக்கான ஃபீல் எப்படி கொஞ்சம் கஷ்டமாக அந்த இது இருக்கு பார்த்தீங்க. இதுதான் அந்த ட்ரக்கோட பாதை நல்லா இருக்கிறது. எனக்கு இந்த மாதிரி பாதைகள்லாம் பிடிக்கும். கொஞ்சம் அந்த மலை மேலேயாவது ஏறுற மாதிரி ஒரு பாதை வேணும் இல்லையா. அது ரோட்டில் ஏற விட்டுருவாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, ரோடை விட இது கொஞ்சம் ஈஸி ட்ரக் பண்ணுறதுக்கு. ஷூஸ் எல்லாம் நல்லா இருந்தால். ஷூஸ் விஷயத்துக்கு தான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கை கால் ஓடாமல் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. நீ எதையாவது வச்சு சுத்தவா கெட்டவா என்ன பண்ணுறது? கயிறு மாதிரி ஏதாவது இருந்து கெட்டி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் கயிறுக்கு நம்ம எங்கே போக முடியும், அது ஒரு பிரச்சனை. இல்லைன்னா ஏதாவது இரும்பு கம்பி மாதிரி ஏதாவது கிடைச்சதுனாலும் கேட்டுனாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது ஏதாவது கிடைக்குதான்னு. கிடச்சிதுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணி. இல்லை, நான் கொஞ்சம் ஆணிலாம் அடித்து வச்சேன், அது அவ்வளோ தூரம் விட்டு வரல. 2 dogs are waiting, don't worry. நிற்க சொன்னாங்க, அதான் நாங்கள் 2 நாய் நின்றுட்டுருக்கோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். வேறு லெவல் ஃபாரஸ்ட்டுங்க. என்ன நினச்ச மாதிரி ஃபாரஸ்ட்லாம் பார்த்தா ஐ திங்க்
உத்தராகண்ட் இந்த வெயில ஃப்ளவர்ஸ் தான் போகும்போது போன வெளியில் ஃபஸ்ட் டே இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாரஸ்ட் பார்த்தேன். அவ்வளோதான், அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. சும்மாவும் ரொம்ப மேலே போயிடுவோம். இது அந்த ஃபாரஸ்ட் இதுக்குள்ளேயே இருக்கிறதுனாலையோ நோ தெரியல, சூப்பராக இருக்குது ஃபீல். இதுக்குள்ளே ஏதாவது டென்ட்டும் போட்டாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும்.